ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட சாப்பிட்ற மாரி ஒரு தொக்கு தான் ரெடி பண்ண போறேன். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து 4, 5 பூண்டு பல்ல நைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த நைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்க போறோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கும்போது, வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். நல்லா கண்ணாடி போல வதங்கி வரணும் வெங்காயம். வதங்கின பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பழுத்து தக்காளி, நாட்டு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். இப்போ கொஞ்சமா மல்லித்தழைய தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.